மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இந்த அத்தியாயம் கிட்டத்தட்ட 7வது அத்தியாயத்து மாதிரி இருக்கும். இங்கேயும் பக்தியை பற்றி ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றி விளக்குறாரு. அதை கொஞ்சம் வித்தியாசமாக விளக்குறாரு. இந்த அத்தியாயத்துக்கு பேர் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இருக்கிறதுலே பெரிய அறிவு, வித்யான்னா அறிவு, ராஜவித்யான்னா உயர்ந்த அறிவு. இதுக்கு மேலே ஒரு அறிவு கிடையாது. அதே மாதிரி ராஜகுஹ்யம்னா பெரிய ரகசியம். ஓப்பனாக இருந்தால் கூட யாருக்கும் புரியாது, அதனால தான் பெரிய ரகசியம்னு சொல்கிறோம். ராஜகுஹ்ய யோகம். இதில் 4 தலைப்பு வருதுன்னு பார்த்தோம். ஈஸ்வர ஸ்வரூபம், கடவுளுடைய ஸ்வரூபம். மோட்ச சாதனம். மோட்ச சாதனம்னா நம்ம முக்தி அடைவதற்கு, துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு அல்லது சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு வழி பக்தி யோகம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிறார். அந்த பக்தியை பிறகு 2ஆக பிரித்து பிறகு பக்தியினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார். இது 4 விஷயம் இந்த இதில் வருது. நாம் ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கிற தலைப்பை பார்த்து முடிச்சிட்டோம். ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம். அதில் முதல்ல பார்த்த கருத்து பகவானை பற்றிய ஸ்வரூபத்தினுடைய மகிமை, அந்த அறிவினுடைய பெருமை. அந்த பெருமை தான் ராஜவித்யா ராஜகுஹ்யம். அதுதான் உயர்ந்த அறிவு. இருக்கிறதுலே பெரிய அறிவு எது? அதுக்கு மேலே ஒரு அறிவு கிடையாது. மற்ற அறிவெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது. இந்த அறிவு என்றைக்கும் மாறாது. அது மட்டும் இல்லை, இது புரிகிறவங்களுக்கு தான் புரியும். எவ்வளோதான் சொன்னாலும் கூட ரகசியமாகவே இருக்கும். ராஜகுஹ்யம்னு பார்த்தோம். இந்த அறிவை அடைவதற்கு தகுதி என்னன்னு சொன்னால், நிறைய தகுதி இருந்தாலும் முக்கியமான தகுதி பொறாமை இல்லாத மனம். நம்ம பொதுவாக பார்த்தோம், கொஞ்சமாவது பொறாமை குறைஞ்ச மனம். பிறகு நம்பிக்கை, நம்பிக்கையுடைய மனம். பகவான் மேலே உண்மையான நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கையும் பொறாமை இல்லாத மனமும் தான் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி. மனசில் எவ்வளவோ அழுக்குகள் இருக்குது, எல்லாம் அழுக்கு தான். ஆனால் பொறாமையத்தையும் அழுக்குன்னு முக்கியமான அழுக்காக சொல்லுவோம். ஏன்னா அதனால திருவள்ளுவர் கூட பார்த்திங்கன்னா அழுக்காராமைன்னு அதிகாரத்துலேயும் பொறாமையை பற்றி சொல்கிறார். பொறாமை கூடாதுங்கிற தலைப்புக்கு அழுக்கு ஆறாமைன்னு வச்சுருக்காரு. இதை ஒன்றத்தையும் அழுக்குன்னு வைக்கிறார் அவர். இருக்கிற அழுக்கிலே பெரிய அழுக்கு எதுன்னா அந்த பொறாமை தான். நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் கோவப்படுறாரு, அதுவும் அழுக்கு தான். ஒரு ஆள் இன்னொரு புற சொல்லிக்கிட்டே இருக்கார், அதுவும் அழுக்கு தான். இல்லை ஒருத்தர் கெட்ட விஷயங்கள் அதுவும் அழுக்கு தான். பெரிய ஒரு என்னது பழி வாங்குகிற புத்தி இருக்குது, அதுவும் அழுக்கு தான். ஆனால் சொல்லுவாங்க, நான் பழிக்கு பழி வாங்கிடுவேன், நான் பெரிய கோபக்காரன் அப்படிலாம் பெருமையாக சொல்லுவான். அதை நான் பெரிய பொறாமை பிடிச்சவன் யாராவது சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். எல்லா கெட்டத்தையும் சொல்லி நான் ரொம்ப மோசமானவேன்போம். ஆனால் நான் ரொம்ப பொறாமை பிடிச்சவன் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அதுவே அவங்களுக்கு குற்ற உணர்வாக இருக்குது, சொல்கிறதுக்கு கூட. அதனால தான் இந்த பொறாமையை அழுக்கு அப்படின்னு சொல்லி, பொறாமை இல்லாத மனம், பிறகு நம்பிக்கை உடைய மனம் தகுதின்னார். இந்த பொறாமை முழிச்சா போகுமான்னு சொன்னால் 100% போகாது. பொறாமை குறைஞ்சிச்சின்னா பக்தியெல்லாம் வரும், பிறகு ஞானம் வரும். ஞானம் வந்த பிறகு முழுசாக நீங்கும். அது வரை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பிறகு இந்த தத்துவத்தை, இந்த இறை சொரூபத்தை 3 படிகளில் விளக்கினார். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய இந்த ராஜவித்யா ராஜகுஹ்யங்கிறது. பார்த்தோம்ல, தங்கம் என்ன சொல்லிச்சு? என்னிடத்தில், அதாவது தங்கம் சொன்ன கதையை பார்க்கலாம் திருப்பி. தங்கம் சொல்லுகிறது, நகைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றனன்னு சொல்லிச்சு முதல்ல. அதே தங்கம் என்ன சொல்லுது திருப்பி? நகைகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லிச்சு. நான் நகைகளிடத்தில் இல்லை. முதல்ல தங்கம் நகைகள் என்னிடத்தில் இருக்கின்றன, நான் நகைகளிடத்தில் இல்லை. இதுக்கு பொருள் என்னன்னா, தங்கத்தில் தான் நகையே இருக்குது, ஆனால் நகையை சார்ந்து தங்கம் இல்லை. ஏன்னா தங்கம் இல்லாட்டி நகையே இருக்காது, நகை இல்லாட்டி தங்கம் இருக்குது. இதே மீனிங். இந்த 2 வார்த்தை ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டால் போதும். தங்கம் இல்லாட்டி நகை இல்லை, நகை இல்லாட்டி தங்கம் இல்லை. இப்போ தங்கம் கடவுள்னு வச்சுக்கோங்க, நகை உலகம்னு வச்சுக்கலாம். இப்போ என்னிடத்தில்
பகவான் சொல்கிறார், தங்கமாகிய கடவுள் சொல்கிறார், என்னிடத்தில் உலகமெல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறார். பிறகு உலகத்திடத்தில் நான் இல்லைங்கிறார். அப்போ என்னென்னா, உலகம் இல்லாட்டாலும் நான் இருப்பேன். உலகத்தை சார்ந்து நான் இல்லை, என்னை சார்ந்து உலகம் இருக்கிறது. என்னிடத்தில் உலகம் இருக்கிறதுன்னு சொன்னார். அதே மாதிரி தங்கம் நான் சொல்லிச்சு, நகை என்னிடத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் பிரச்சனை. என்னிடத்தில் நகை இல்லைங்குது. முதல் ஸ்டேட்மெண்ட் என்னிடத்தில் நகை இருக்கிறது, பிறகு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அதே வார்த்தையை அப்படியே எதிர்ப்பதமாக சொல்கிறார், என்னிடத்தில் நகை இல்லைன்னு. இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்கள். என்னிடத்தில் நகை இருக்கிறதுன்னு சொல்லும்போது தங்கம் சொல்லுது என்னிடத்தில் நகை இருக்கிறது, என்னை சார்ந்து தான் நகை இருக்கிறதுன்னு அர்த்தம். நான் இல்லாட்டி நகை இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது அதே தங்கம் என்ன சொல்லுது, என்னிடத்தில் நகை இல்லைன்னு சொல்லுது. என்னிடத்தில் நகை இருக்குன்னு சொன்னது என்னிடத்தில் நகை இல்லைன்னு சொன்னால் அதனோட அர்த்தம் என்னென்னா, என்னிடத்தில் உண்மையாகன்னு ஒரு வார்த்தையை பிராக்கெட்டில் போட்டுக்கணும். உண்மையாக நகை இல்லை. நகை என்பது வெறும் நாம ரூபம் மட்டும்தான். தங்கத்தில் ஒரு செயின் இருக்குது, தங்கத்தில் செயின் செஞ்சுருக்கோம். தங்கம் என்ன சொல்லுது, என்னிடம் செயின் இருக்கிறது அப்படிங்கிறது. பிறகு என்ன சொல்லுது, அதே தங்கம் என்னிடத்தில் உண்மையாக செயின் இல்லைங்குது. என்னிடத்தில் செயின் இருக்குதுன்னு சொன்ன தங்கம் திருப்பி உண்மையாக என்னிடத்தில் அந்த செயின் இல்லைங்குது. ஏன்னு சொல்லுதுன்னா, கொஞ்ச நாள் அழிச்சிட்டு வளையலாக செஞ்சுருவோம். அது இப்போதைக்கு வந்திருக்க டெம்பரவரியாக. அது மாதிரி பகவான் என்ன சொல்கிறாரு, என்னிடத்தில் உலகம் இருக்கிறது என்று சொன்னவர், உலகம் என்னை சார்ந்து இருக்குது என்று சொன்ன பகவான், உலகம் இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன் என்று சொன்ன பகவான், கடைசியில் உலகம் என்னிடத்தில் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். சொல்லும் பொழுது உண்மையில் இல்லைங்கிறார். இவையெல்லாம் தோற்றம், மாறிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிற கருத்தை சொல்லி, இதில் உலகம் பிரபஞ்சம் அனைத்தும் பகவானை தவிர அனைத்தும் வந்து போகக்கூடியவை, உண்மையாக இல்லை, இருந்தாலும் இல்லாததற்கு சமம். நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்திருக்கு, இல்லை ஒரு இன்பம் வந்திருக்கு, இப்போ எனக்கு இன்பம் இருக்குது அப்படிங்கிறோம். எவ்வளோ நேரம்? துன்பம் வந்திருக்குங்கிறேன், எவ்வளோ நேரம்? மிஞ்சி போனால் 1 மாதம் 2 மாதம் கூட இருக்கலாம். குறைஞ்சிக்கிட்டே போய் அப்புறம் மாறி அப்புறம் அடுத்த துன்பம் வரும். நம் மீது வரக்கூடிய அனைத்துமே உண்மையில் இல்லை. இந்த உடம்பு என் மேலே உண்மையாக இருக்கான்னா, இப்போ இருக்க வயசு எல்லாம் உண்மையாக இருக்கான்னா இல்லை. நாளைக்கு மாறி இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் வயசு குறைஞ்சி போகுது. அதாவது ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே இருக்குது நம்மளுடைய ஆயுள், ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இது எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும்? நான் ஏற்கனவே அடிக்கொருக்க ஒரு உதாரணம் சொல்வேன். இப்போ இந்த நடக்கிற இந்த கிளாஸு, இந்த வகுப்பு அடுத்த செகண்டில் போயிடுச்சு. இனி எந்த ஜென்மத்திலையும் வராது, எத்தனை யுகமானாலும் வராது. நேற்று நடந்த வகுப்பு திருப்பி என்னைக்காவது வருமா? அதே ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி வார்த்தைகள், அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு, அதே மூமெண்ட்டு என்னைக்காவது வருமா? அடுத்த யுகத்தில் கூட வரும்னு சொல்ல முடியாது. அப்போ அது எப்படி உண்மைன்னு சொல்கிறது? வந்து போய்கிட்டே இருக்குது. அதனால் அதுக்கு ஆதாரமான நான் உண்மையாக இருக்கின்றேன், இறைவன் உண்மையாக இருக்கின்றார், அவரிடம் தோன்றிய அனைத்தும் மித்தியாவாக இருக்கிறதுங்கிறது தான் இந்த பகவானுடைய சொரூபத்தினுடைய உண்மை சொரூபம்னு பார்த்தோம். பிறகு ஈஸ்வரனுக்கும் உலகிற்கும் உள்ள சம்பந்தம் என்னென்னா, அதே சத்திய மித்தியா சம்பந்தம். நாமெல்லாம் எல்லாத்துலேயும் சம்பந்தம் வைக்கும்போது ஒட்டிடுறோம், அதில் மூழ்கிடுறோம், அதில் பற்று வைக்கிறோம். பகவான் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்தாலும் அதனுடைய பாதிப்பு அவருக்கு எதுவும் இல்லை. அவர் பற்று இல்லாதவர். பிறகு ஈஸ்வரனுடைய செயல் என்னன்னு பார்க்கும் பொழுது, படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற செயல்களை செய்கிறார். அவர் நம்மளை படைக்கும்போது நம்ம சாய்ஸ் எதுவுமே கிடையாது, நம்மளுடைய சாய்ஸ் எதுவுமே இல்லை, அவருடைய சாய்ஸ் தான். நம்மளுடைய கர்மவினையெல்லாம் போட்டு செக் பண்ணி அதனுடைய அடிப்படையில் அவர் படைக்கிறார். அவர் இந்த செயல்களெல்லாம் எப்படி செய்கிறார்னா, அவராக செய்வது இல்லை, மாயையின் துணையோடு மாயையை தன் வசப்படுத்தி அவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். அவர் சாட்சி மாத்திரமே. கரண்ட்டு ஒன்றுமே பண்ணாது. கரண்ட் இருக்கும், கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கரண்ட்டு வெளிப்படுவது ஒரு ஃபேனில் லைட்டில் வெளிப்படுறது மாதிரி பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவர் மாயையின் துணை கொண்டு வெளிப்பட்டு இந்த காரியத்தை எல்லாம் செய்கின்றார்.
சூரியனுடைய வெளிச்சம் இல்லாட்டி எதுவுமே செயல்படாது. ஆனால் சூரியன் நேரடியாக செயல்படுமானா செயல்படாது. ஆனால் சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் எல்லாமே செயல் நடக்கும். அது மாதிரி பகவான் இருந்தால் தான் முடியும். ஆனால் அவர் நேரடியாக பண்ணுவதில்லை. அவருடைய அனுக்கிரகத்தில் மாயையின் துணையோடு இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்னு சொல்லி நேற்று பார்த்தோம். இதெல்லாம் 2வது டாபிக் பார்க்கணும். பகவானை பற்றி தெரிஞ்சாச்சு, அவருடைய சொரூபம் என்னன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ நாம் இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபட, துயரத்திலிருந்து விடுபட வழி என்னன்னு சொன்னால் அந்த பகவானை வழிபடுவது, அந்த பகவான் மீது பக்தி செலுத்துவது அப்படிங்கிறார். பகவானை பற்றி நல்லா தெரிஞ்சாதான் அவரை பற்றி பக்தி செலுத்த முடியும், இல்லாட்டி செலுத்தவே முடியாது. அப்போ துயரத்திலிருந்து விடுபட வழி பக்தி. இதில் 2 பக்தர்களை சொல்கிறார். ஒருத்தர் அபக்தர்கள் நிலையை முதல்ல சொல்கிறார். பக்தி இல்லாதவன் என்ன கதி அடைகிறாங்க. பக்தனை பிரிக்கிறார். பக்தனுடைய நிலையை நிறையா பிரிக்கிறார். இதில் பக்தின்னா என்னன்னு சொன்னால், பகவான் மட்டுமே நிலையாக இருப்பவர், அவர் மட்டுமே என்றும் துணையாக இருப்பவர், அவருக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லி எது நிலையாக இருக்குமோ அதுதான் நம்மளுக்கு உண்மையான பாதுகாப்பை தரும்னு சொல்லி அவரை பிடிச்சிக்கிறது. எப்பயுமே நிலையான ஒன்று தான் பாதுகாப்பை தரும். நிலையில்லாத பாதுகாப்பு தெரியுமா? நம்மளுக்கு மந்திரியெல்லாம் பாதுகாப்பு தருவார் நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம பக்கத்துலேயே மந்திரி இருக்கு. 5 வருஷம் கழித்து அவர் மந்திரி இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? அவர் பதவி போயிடுச்சுன்னா வேறு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஒரு மினிஸ்டர் 15 வருஷம் மினிஸ்டராக இருந்திருக்கார். 10 வருஷம் எம்ஜிஆர் பீரியடில் தொடர்ச்சியாக இருந்தார். அவரில் முடிஞ்ச பிறகு மினிஸ்டர் பதவி போயிடுச்சு. வீட்டு முன்னாடி கார் ஒன்று கூட இல்லையா, இல்லாட்டி 100 கார் 20 கார் 30 கார் நிற்குமா அப்படின்னு நொந்து போயிட்டாராம். அப்போ இவர் நம்மளுக்கு பாதுகாப்பை தருவார்னு சொல்லி 12 வருஷம் வந்திருக்கா எல்லாரும். மந்திரி பதவி போன உடனே அவர் வேணான்னு ஒதுக்கிட்டு போயிட்டான். உண்மையானவனாக இருந்தால் எல்லாரும் வரணுமா இல்லையா? ஏன்னா மந்திரி இல்லை, பதவி இல்லை, எதுக்கு அவர் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அவனுக்கு. அப்போ எது நிலையாக இருக்கும்போது பாதுகாப்பு இருக்குதுன்னு நினச்சி போகிறான். நிலை இல்லைன்னா பாதுகாப்பு போயிடுது. இங்கே என்னன்னு சொன்னால் பகவான் தான் நிலையானவர், வேறு எல்லாமே நிலையற்றதாக இருக்குது. வீடு கூட கட்டுறோம், இது நல்லா பெர்மனண்ட்டாக ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு சொல்லி நல்லா காங்கிரீட் போட்டு பானம் தோண்டி ஒரு குடிசை வீட்டில் போயிருப்போம்மா, ஒரு காற்று அடித்தா போயிடும், நெருப்பட்டால் எரிஞ்சு போகும். அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறோமா இல்லையா? வீடுனா நிலையாக இருக்கும், காங்கிரீட் போட்டு கட்டியாச்சு நிலையாக இருக்குது. இது நிலையாக இருக்கிறதே நம்மளுக்கு பாதுகாப்பை தரும்னு நினைக்கிறோம். இல்லாட்டி பண்ண முடியுமா? ஒரு மனுஷர் தான் எனக்கு ரொம்ப பாதுகாப்பு, அவர் இல்லாட்டி வாழவே முடியாதுன்னு நம்புகிறோம். இறந்து போயிட்டா என்ன பண்ண முடியும்? அவரே இறந்து போயிட்டார்னா அப்போ பாதுகாப்பு இல்லைன்னு போயிடும். இப்போ நம்ம சேர்க்குற செல்வம், சொத்து, உறவு, வேலை எல்லாம் நம்பி வாழ்கிறோம். டெம்பரவரி தான். உண்மையான பாதுகாப்பு அது அல்ல. அது ஏதோ மேலோட்டமாக பாதுகாப்பாக இருக்கே ஒழிய பெர்மனண்ட் பாதுகாப்பு என்னன்னு சொன்னால் பகவான் ஒருவர் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கோயில்கள்லாம் பாருங்கள், 10,000 வருஷம் 5,000 வருஷம் ஆகுதுன்னு சொன்னால் அது மட்டும் பகவானுக்கு மட்டும் ஸ்ட்ராங்காகவே கட்டிடுறோம். மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்தாலும் சரி, பெரிய பெரிய கோயிலை எப்போ கட்டினதுன்னு 10,000 வருஷம் 5,000 வருஷம் சொல்கிறாங்க. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மூலம், அந்த சிவன் அங்கே இருக்க ஒரு 8.5 லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறார், 9 லட்சம் ஆகுங்கிறார். ஏன்னா 8.5 லட்சம் வருஷம் துவாபர யுகம், அது திரேதா யுகத்தில் நடந்தது. அந்த திரேதா யுகத்தின் முடிவில் நடந்தது ராமாயணம். அவர் சொல்கிறார், அதில் இன்னொரு சாமி, ஒரு விஷ்ணு ஒன்று இருக்கார், அதுவும் முன்னாடி எரிஞ்சுங்கிறார். 8.5 லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறார் அந்த கோயில். அது கோயில் மாறி மாறி அந்த லிங்கம் அப்படியே இருக்கு. சாரதா தேவி லட்சுமியினுடைய அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், ராமகிருஷ்ண பரமஹம்சன்னு சொல்லுவாங்க. அந்த அன்னையார் கல்கத்தாவில் யாத்திரை வரும்பொழுது அந்த சிவலிங்கத்தை வழிபடும் போது கும்பிட்டுட்டு, நான் அன்னைக்கு வச்சது அப்படியே இருக்குன்னு சொன்னாங்களாம். இது பக்கத்தில் இருந்து கேட்டிருக்காரு, நான் அன்னைக்கு வச்சது அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க. அது அப்போ அதெல்லாம் இந்த கோயில் இதெல்லாம் பெர்மனண்ட், பகவான் தான் பெர்மனண்ட். இப்போ நம்ம ஒருத்தரை பெர்மனண்ட் நினைக்கிறோம், அவர் ஒரு 25 வருஷம் கழித்து அவருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டி வந்துடும். அவர் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பார், அப்பா அம்மா. ஒரு 50 வருஷம் கழித்து நம்ம தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய, அந்த பாதுகாப்பு மாறி போயிடுது. அன்னைக்கு முருகன்
1000 வருஷத்துக்கு முன்னாடி முருகன் பாலமுருகன் பாதுகாப்பு கொடுத்தார். அன்னைக்கும் பாலமுருகன் இருக்கார், இன்றைக்கும் பாலமுருகன் இருக்கார். அன்னைக்கும் பாலகிருஷ்ணன் இருக்கார், இன்றைக்கும் பாலகிருஷ்ணன் இருக்கார். அது மாறவே இல்லை. இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறார். அதனால் இந்த அபக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்தி இல்லாதவர்கள் பகவானை விட்டு நிலையாக இருக்கக்கூடிய உண்மையான பாதுகாப்பை தரக்கூடிய பகவானை விட்டு பகவான் படைத்த பொருள்கள் பாதுகாப்பு தரும் நினைக்கிறாங்க. பகவான் படைத்த பொருள்கள் தான் பாதுகாப்பு தரும் நினைக்கிறாங்க. அதுதான் நம்மளை ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி அனித்தியமான பொருள்களை பிடித்து கொள்கிறார்கள். பக்தி இல்லாதவர்கள் பகவானை நம்புவதும் இல்லை, அது மட்டும் இல்லை அவமதிக்க கூட செய்கிறார்கள். ஏன்னா பகவானுடைய சுரூபம் புரியவில்லை. மகாபாரதத்தில் துரியோதனனுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய மகிமையை 4-5 தடவை காட்டிட்டார். பெரிய விஸ்வரூபமாக கட்டி போட போனான், விஸ்வரூபமாக காமிக்கிறார், பெரிய ரூபமாக முடியலை. பிறகாவது புரிஞ்சுக்கிற வேணாமா? துயில் உரியும் போது அவ்வளவு அனுக்கிரகத்தோட சேலையை கொடுக்குறாரு, எவ்வளோ பெரிய சக்தியிலான்னு புரிஞ்சுக்கிறல. அப்பயும் புரிஞ்சுக்கிறல. உதவி கேட்கும்போது அர்ஜுனன் கிருஷ்ணர் 2 பேர் அர்ஜுனனும் துரியோதன் உதவி கேட்குறாங்க. இவர் அர்ஜுனனை பார்த்ததுனால நீ முதல்ல கேளுன்னு சொல்லிவிட்டார். ஐயோ இவன் என்ன கேட்க போகிறான்னு சொல்லிட்டு 2 சொல்கிறாரு. நான் வேணுமா படை வேணுமான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நான் ஒரு பக்கம் இருப்பேன், என் படை பூரா ஒரு பக்கம் இருக்கேன், இன்னும் உனக்கு எது வேணுப்பா? ஏன்னா முதல்ல பார்த்துட்டு சின்ன பையன் வேறு அப்படின்னு சொல்லி கேட்டார். இவன் என்ன பயப்படுறான்? படையை கேட்டுருவானோன்னு பயப்படுறான். அவன் என்ன வேணும்? படையெல்லாம் வேணாம், நீ வேணும்ன்றான். அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? எனக்கு பகவானே வேணுங்கிறான். இவன் அப்பா நிம்மதியாக போச்சுப்பா, எனக்கு படம் வேணும்ன்றான். அப்போ பகவானை கேட்காம அப்போ வீழ்ச்சி யாருக்கு வந்துச்சு? அவனுக்கு தான் வந்துச்சு. இந்த குளமா குணமான ஒரு சினிமா படம் பார்த்துருக்கீங்களா? அதில் கடைசியில் ஒரு சீன் வரும், அருமையான சீன். சினிமா வரணும்னு சில விஷயங்கள் நல்லாயிருக்கும். தம்பி சொத்தை பிரித்து கேட்பான் அண்ணன்ட்ட. சிவாஜி தான் அதில் அண்ணன், ஜெய்சங்கர் தம்பி நினைக்கிறேன். சொத்தை பிரிச்சுக்குன்னு ஒரு வார்த்தை ஏதோ வாய் உளறி சொல்லி போடுவான், என்னமோ ஒன்றில் இதில் எழுதி கொடுத்துருவான். உடனே பிரின்னு சொல்லிவிட்டு எல்லா சொத்தையும் பிரித்து தாலியை முதற்கொண்டு கலத்தி மொத்தமாக வச்சிருவான். இப்படி வச்சுட்டுவேன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிருவேன். இந்த 2 பங்காக பிரித்து வச்சுருக்கேன், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கம்மா. 2 பங்காக பிரித்து வச்சுருக்கேன், எது வேணும் எடுத்துக்கம்மா. ஒருத்தருக்கு புரியாது. பஞ்சாயத்துக்காரெலாம் என்னடா மொத்தமாக வச்சு போட்டு 2 பங்குங்கிறாருன்னு எல்லோரும் கேள்வி கேட்பான். அதில் அவள் சொல்லுவாள், அந்த தம்பி ஒய்ஃபை, அவரை ஒரு பங்கா வச்சுருக்காரு, சொத்தை ஒரு பங்கா வச்சுருக்காரு, நீங்கள் அவரை போய் கேளுங்க அப்படின்னாப்புல. ஏன்னா அவன் சொத்து வந்துடும்ல ஆட்டோமேட்டிக்காக. பகவான் வந்தால் பகவானுடைய பொருள் நம்மளுக்கு வந்துடுமா இல்லையா? புரிகிறதில்ல. பகவானே நம்மகிட்ட இருந்தால், பகவான் கிருஷ்ணர் எதிரி படையில் இருக்கும்போது அவருடைய படைகள் அவரை எழுத்து எப்படி சண்டை போடும் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் இந்த பக்கம் இருக்கார், படம் அந்த பக்கம் இருக்குது. அவரை எழுத்து ஏதோ ஏனோ தானே சண்டை ஓடுவாங்க, வருமா? இது கூட புரியலை. அவன் படையை கேட்டான். இவர் என்ன பண்ணார்? அர்ஜுனனை பக்கத்தில் கேட்டார். இந்த அபக்தர்கள் எல்லாம் அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே ஒழிய பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. எல்லாம் ஆண்டவனின் ஆற்றலை அறியாத அறிவிலிகளாக இருக்கிறார்கள். அவங்க இது பண்ணுறதே இல்லை. அதாவது இந்த பகவானை புரியாததுனால தான் பக்தியே சரியாக வர்றதில்லை. புரிஞ்சுக்கிட்டால் பக்தி வரும். நம்ம மனசே புரிஞ்சுக்கிறல சொல்லுவாங்க. அவங்க மனசே புரிஞ்சுக்கிறல. பிறகு பகவான் மனசை எங்கிட்ட புரிஞ்சுக்கிறது? அது மட்டும் இல்லை, நம்ம எல்லோரும் ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்னை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிற மாட்டாங்க சொல்கிறதா இல்லையா? என்னை யாருமே, நம்மளை புரிஞ்சுக்கிறல, பிறகு நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சுக்கிறது? இந்த காலேஜில் படிக்கிற போது அந்த காலத்துலேருந்து இப்போயும் சரி என்ன பேசுவாங்க தெரியுமா? இந்த இளைஞர்களுடைய அந்த யூத்தினுடைய ஃபீலிங்ஸை இந்த பெருசுக புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்குது. இது எல்லா காலத்துலேயும் சொல்கிறாங்க. இந்த யூத் ஃபீலிங்ஸை இந்த பெருசுக புரிஞ்சுக்கிறது இல்லை. அவனு யூத்தாக இருந்தானே வந்திருக்கு. இது எல்லா காலத்தும் எப்படின்னு தெரியலை. இப்போயும் சொல்கிறேன், நம்மளும் சொன்னோம், இப்போ நம்ம எல்லோரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குங்க. இவங்களை கடந்து வந்திருக்குங்கிற புத்தி கூட இல்லை. இந்த புரிந்து கொள்ளாதவனுடைய அது பெருசுன்னு வேறு சொல்லும் போதே எப்படி இருக்கு பாருங்க.
காரணம் என்னன்னு சொன்னால் புரியல் இல்லை, சரியாக புரிந்து கொள்ளாததால் பகவானை பற்றுவது இல்லை. அடி மேல் அடி வாங்கும்போது தான் தெரியுது பகவானை நம்ப வேணும்னு சொல்லி. நாஸ்திகனுக்கே ரொம்ப அடி வாங்கும்போது தெரியாமல் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடறான். நிறைய இன்றைக்கி நாஸ்திகர்கள் அப்படி வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்றது உண்டு. பெரிய நாஸ்திகர் வீட்டிலலாம் என்ன நடக்குதாம்னா, நான் உள்ளே கும்பிட்டுக்கிறேன், நீ வெளியே கும்பிட்டு ஒய்ஃபை கும்பிட விட்டுறாங்க. ஒரு வீட்டில் பூசணிக்காய் வந்து கரெக்டாக உடம்பாங்களாம், சகுனம் பார்த்தே வெளியே போவாங்களாம். என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் இருக்குது. இந்த பயன் பகவான் மீது பக்தி செலுத்தாதவர்களிடமெல்லாம் தேவையற்ற ஆசைகள் இருக்கும், தேவையற்ற செயல் இருக்கும், தேவையற்ற அறிவு இருக்கும், ராஜச தாமசத்தன்மை இருக்கும். எல்லாத்துலேயும் அரைகுறை தான். பிறகு ஹோமம் பண்ணால் கூட ஏனோ தானன், சரியாக பக்தியில் இருந்துச்சு, ஏதோ பேருக்கு பண்ணு, ஒரு சாத்திரத்துக்கு பண்ணு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு என்னத்தையோ பண்ணுறது, அதெல்லாம் சரியாக இருக்காது. அவர்கள் நம்புவது இல்லை. அது மட்டும் இல்லை, என்னத்தையோ ஒரு நேரத்தில் சாமியை கும்பிட்டு நடக்கலைன்னு வச்சுங்க, பகவானை திட்டுறது வேறு. அவங்க கேட்டது நடக்கலைன்னா கோபம் வர வந்துடும், நீ எல்லாம் ஒரு கடவுள், திருப்பி நாஸ்திகனா மாறிடுறது கொஞ்சம் கும்பிட்டா கூட. இதெல்லாம் அபக்தர்களுடைய நிலை அப்படிங்கிறார். பிறகு பக்தர்களுடைய நிலையை சொல்கிறார். இவர்கள் கடவுளிடம் முழு மனதையும் ஒப்படைத்தவர்கள். உலக விவகாரங்களில் ஈடுபட்டாலும் பகவான் சிந்தனையோடு உலக விவகாரங்களில் ஈடுபடுபவர்கள். உலக விஷயங்களை பிடிப்பதை விட பகவானை நன்கு பிடித்து கொள்பவர்கள். அவர்தான் சர்வசக்திமான் என்பதில் அணுவளவும் சந்தேகமில்லாமல் நம்புபவர்கள். கடவுளுக்கு மேலே சக்தி யாராவது இருக்க முடியுமா? என்ன வேணாலும் பண்ண முடியாது. இந்த அண்ட சராசரங்களை ஒரு செகண்டில் அழிச்சிட்டு ஒரு செகண்டில் உருவாக்கிற முடியும். நம்ம பிரச்சனை பெரிய பிரச்சனையே கிடையாது அவருக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு பண்ணணும். பிரார்த்தனை பண்ணதான் கொடுக்கலைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவார், காரணம் வச்சுருப்பார். குழந்த காய்ச்சலாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் கேட்டால் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அது மாதிரி பகவான் கொடுக்கலன்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பார். பிரார்த்தனை பண்ணால் கூட அப்படி ஒரு காரணம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவர்தான் அனைத்தும், அவனன்றே அணுவும் அசையாதுங்கிற நம்பிக்கையோடு இருப்பவர்கள் பக்தர்கள். பாட்டும் நானே பாவமும் நானே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதனால் கடவுளே கதின்னு, அவரே எல்லாம் பார்த்து கொள்வார்னு இவர் சும்மா இருக்க மாட்டார். ஞாபகம் வச்சுக்கங்க. சில பேர் அவரே பார்த்துக்கிறோம், நான் பேசாமல் இருக்கேன், அப்படி இருக்கக்கூடாது. கடவுள் கதியாக வச்சுக்கிட்டு நம்ம முயற்சியோடு எல்லா காரியமும் செய்பவர்கள்பாங்க. ஏன்னா சில பேர் வந்து அப்படித்தான், நீ கடவுள் நல்லா பிரார்த்தனை பண்ணு, உனக்கு வந்து உதவி பண்ணுவார்னு சொல்கிறாங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு உதவி பண்ணால் பண்ணுவாரா? முயற்சியோடு கேட்கணும். அதுக்கு ராமகிருஷ்ணனுடைய கதையில் ஒன்று வருது. ஒரு வண்டி ஒருத்தன் போனான்னா, வண்டி பள்ளத்தில் மாட்டிக்கிடுச்சு, ஒரு சக்கரை மாட்டிக்கிடுச்சு. ஒருத்தருமே ஆளே இல்லை, பக்கத்தில் ஆளே இல்லை. கடவுளை கும்பிட்டா காப்பாற்றுவார் சொல்லி கடவுளே தூக்கி விடுன்னு கத்திக்கிட்டே இருந்தானா. ஒருத்தர் கடவுள் வரவே இல்லை. பிறகு இவன் தூக்கிக்கிட்டே கடவுளை கூப்பிட்டானா உடனே வந்துட்டாரான். ஒரே தடவை இல்லை, 10 தடவை கூப்பிட்டே வரல. இப்போ ஒரு தடவை கூப்பிட்டு ஏன் வந்தேன்னு கேட்டிருக்கான். நீ 2 கையும் கொடுத்துருக்கேன், அது ஒன்றை கூட செய்யாமல் நீயா கூப்பிட்டா வரல, இப்போ நீ முயற்சி பண்ணி கூப்பிட்டா வந்தேன்னாரான். அது மாதிரி முயற்சியுடன் நம்பிக்கையோடு பகவானை வழிபடுவது, முயற்சி இல்லாமல் அவரே பார்த்துக்கிறவார்னு வழிபடுவது இல்லை. அது மட்டும் இல்லை, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுல முக்கியமானது என்ன தெரியுமா? உலக விஷயங்கள் எல்லாம் பகவான் கேட்டால் உடனே கூட கொடுத்துருவார். ஒன்று தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுப்பார், நமக்கு மனசை மாற்றுறது. நல்ல குணம் வேணும்னு கேளுங்க, உடனே வராது. நல்ல குணம் வேணும்னு கேளுங்க, உடனே வராது. அதுதான் அவர் ஹையஸ்ட் அனுகிரகம் பண்ணுறது. இதெல்லாம் வெளியே வாங்கிடலாம், அதை வெளியே வாங்கவே முடியாது. பொறாமையே இல்லாத மனசை கொடுன்னுட்டா, பொறாமை இல்லாத ஒரு மனசு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் மோட்சமே. அது மாதிரி நம்ம மனசில் ஒரு இல்லைன்னு வச்சு கற்பனை பண்ணி பாருங்கள், அப்படி ஆனந்தமாக இருக்கும். இல்லைன்னு நினச்சி கற்பனை பண்ணாலே ஆனந்தமாக இருக்கும். அதை கொடுக்க மாட்டார், உடனே கொடுக்க மாட்டார். கேட்டு ஒருத்தர் சொல்கிறார், 7 வருஷம் பிரார்த்தனை பண்ணி பொறாமையை நீக்கினீங்கிறார். ஒரு பக்தர் சொன்னார் அப்படி. அதனால் விடாமல் வழிபாடு, பூஜை, ஜபம், தியானத்தை தொடர்ச்சியாக கடைப்பிடிப்பவர்கள் பக்தர்கள். அந்த தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அப்படி முயற்சி பண்ணும்போது தோல்விகள் பல வரலாம், வந்தாலும் கலங்குவது இல்லை. நீங்கள் என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, முயற்சியில் எனக்கு தோல்வியே வராமல் வெற்றியே வரும்னு கற்பனை பண்ணிடாதீங்க. வரலாம். குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது முயற்சி பண்ணி தானே முதல்ல ஸ்டெப் எடுத்து வைக்குது. முதல் ஸ்டெப் வச்சவனே விழுகும், பிறகு 4 ஸ்டெப் வச்ச பிறகு விழுகும், பிறகு 10 ஸ்டெப்பு வச்ச பிறகு விழுகும். ஒரு 100 தடவை விழுந்து நான் விழுந்துட்டேனே நினச்சி படுத்து கிடந்தா ஓடுமா? திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. விழுக எழுந்திரிச்சு முயற்சி பண்ணால் பிறகு ஓடி நம்ம பிடிக்க முடியாது, அந்த குழந்தை நம்மளால் பிடிக்க முடியாது, அப்படி ஓட ஆரம்பிச்சிடும். விஸ்வாமித்திரர் 2 வீழ்ச்சி அடைகிறார். ஐயோ தோல்வி அடைஞ்சிட்டேன் இருந்தால் பிரம்மரிஷி ஆயிருப்பாரா? ஆயிருக்க மாட்டார். எல்லாருக்கும் வீழ்ச்சி உண்டு. அந்த வீழ்ச்சியிலிருந்து நாம் முயற்சியை விடாமல் பண்ண வேண்டும். அவருடைய பெருமையை போற்றி புகழ்ந்து பாடுதல், தியானித்தல், இதெல்லாம் இதுன்னு சொல்கிறார். பிறகு அவர் இந்த கீதை போன்ற நூல்களை கேட்பதெல்லாம் பக்திங்கிறார். கடைசியில் பகவானிடம் சரணடையவும் வேண்டும். நம்ம கடவுளில் கோயிலில் போய் கும்பிட்ட உடனே மனசை அங்கே ஒருமுகப்படுத்துறதுக்கும் போகிறோம். வெளியே இருந்தால் வராங்க, விக்கிரகத்தை பார்த்தோன்னா அபிஷேகம் நடக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தீபாரண மனசு வரும். சிலர் அங்கேயும் போய் கூட வெளி சிந்தனை வரும். கண்ணை மூடி கும்பிடலான்னு மூடுவோம், மூணுன்னு வீட்டு சிந்தனை வந்து வகுப்புக்கு வந்து கேட்கலான்னு உட்காந்துருப்போம், வீட்டு சிந்தனை நிறையா வரும். அதோட தூக்கம் நல்லா வரும். கிளாஸ்லேயும் தூக்கம் வரும் தெரியுமா? சங்கடப்படாதீங்க, நானும் தூங்கியிருக்கேன். அது தத்துவமெல்லாம் பேசினோம்னா தூக்கம் வந்துடும். வேறு கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பித்து ஆர்வம் வந்தாச்சும் தூக்கமெல்லாம் போகும். பகவானை வழிபடும் பொழுது வேறு சிந்தனை இல்லாமல் வழிபடுதல். இந்த ராணி ரஷாமணிங்கிற அம்மா, ராணி அவங்க இப்போ கமார்பூரில் ராமகிருஷ்ணரை பார்த்துக்கிட்டவங்க அவங்க தான். இவர் பூஜை பண்ணுறவர் பூசாரி ராமகிருஷ்ணர். வந்து கண்ணை மூடி சாமி கும்பிட்றாங்க. அவர் தீபாரணை காமிச்சிட்டு வர்றாரு. வந்து பார்த்தா இது கண்ணை மூடிக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கு. ஓங்கி வர்றாரு, அரைஞ்சிடுறாரு. இங்கே கோயிலில் வந்து எதுக்கு உனக்கு இந்த சிந்தனை? உடனே சேவகர்கள் இவரை போய் அடிக்க இது பண்ண போகிறாங்க. இல்லை அவர் கரெக்டாக சொல்கிறார், விடு அப்படிங்கிறார். அப்போ அந்த இடத்துல சிந்தனைகளை முழு மனதோடு நாம் பகவானிடம் திருப்ப வேண்டும். இப்படி பக்தர்கள் வழிபடுவார்கள். பிறகு எந்த கடவுளை வழிபடுறதுன்னு ஒரு குழப்பம் இருக்குது சில நேரங்களில். எப்படி எந்த கடவுளை வழிபடுவது அப்படிங்கிறது. இஷ்ட தெய்வம் இருக்குது, குலதெய்வங்கள் இருக்குது, எதை வேணாலும் வழிபடுங்க. ஆனால் அந்த கடவுள் அனைத்து ஆற்றலும் அவரே எல்லாம்ங்கிற நினச்சி வழிபடணும். எல்லா வடிவங்களிலும் இருப்பது ஒரே கடவுள் தான். ரூபம் மாறி இருக்கக்கூடிய ஒரே கடவுள் தான். அவருக்கு எல்லா சக்தியும் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு வழிபடணும். ராமகிருஷ்ணர் ராம்பரவர் காளியை வழிபடும் போது எல்லா ரூபத்திலையும் வழிபட்டு காளியிட்ட ஒரு பிரார்த்தனை கேட்குறார், நீ எத்தனை வடிவத்தில்தான் இந்த உலகத்தில் இருக்கேன்னு சொல்லி. அது எல்லா ரூபத்தையும் காமிச்சான். கிருஷ்ணரா ராமரா எல்லாம் காமிச்சான். அப்புறம் இவர் வடிவத்திலே உட்காந்துருந்துச்சான், ராமகிருஷ்ணர் வடிவத்திலே. இப்போ எல்லா வடிவத்திலும் பகவான் எல்லா வடிவமாகவும் இருக்கிறார். கடவுள் வந்து பிறகு என்ன பண்ணணும்? இந்த நிலையிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். கடவுள் அந்த ரூபத்தில் மட்டுமல்ல எல்லாத்துலேயும் இருக்கார்னு சொல்லி விஸ்வரூப பக்தி. இது அனைத்தும் கடவுளே அப்படின்னு சொல்லி சூரியன், சந்திரன், பூமி, நட்சத்திரங்கள் எல்லாம் வழிபடுறோம். அதனால தான் நம்ம வழிபாட்டில் பார்த்திங்கன்னா விக்கிரக வழிபாடுக்குன்னு சொல்லி விழாக்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா. பிறகு எல்லாவற்றையும் வழிபடுவதற்கு தான் தைப்பொங்கல், சூரிய வழிபாடு தைப்பொங்கல். காலங்கள் இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் மாறும்போது ஆடி 1 ஒரு வழிபாடு இருக்குது. நதி பூஜை இருக்குது. ஆடிகள்லாம் வந்து 18ஆம் இருக்குக்கு நதி பூஜை பண்ணுவோம். பிறகு மலைகளில் கிரிவலை வருவோம். அந்த மலையவே இயற்கையவே வந்து வழிபடுறது. பிறகு வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பாருங்கள், ஆயுதங்களெல்லாம் வழிபடுவோம், மாடை வழிபடுவோம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் இருக்குது, அதை வழிபடுவோம். பிரதோஷத்துக்கு நந்தி. எல்லாவற்றையுமே கடவுளாக பார்க்கக்கூடிய தன்மைக்காகத்தான் நம்ம மதத்தில் இப்படி இருக்குது. பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருக்குது. அந்த பாம்பை கொத்துற கரடன் வந்து அவருக்கு வாகனமாக இருக்குது. யாருக்கு? விஷ்ணுவுக்கு வாகனமாக இருக்குது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமான். ஏன்னா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. பகவான்கிட்ட இருந்துட்டால் நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம். பாம்பு அப்படி தானே கிடைச்சி. கருடனை பார்த்து பயந்து ஓடுற பாம்பு என்ன கேட்குது? கருடா சௌக்கியமானு கேட்குது.
ஏன் இருக்கிற இடம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னதுங்கிறார் அந்த பாட்டு. அது மாதிரி நம்ம பகவான்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு ஒரு துணிச்சல் வரும். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையுமே நாம் கடவுளாக பார்ப்பது. நிறைய பேருக்கு இயல்பாகவே இந்த எண்ணம் இருக்குது. எல்லாவற்றையும் வேற்று மதத்தவர்களுக்கு நம்ம நினைக்கிறோம், உள்ளுக்குள்ளே நம்ம பாரத தேசத்தில் உள்ள பிறந்தாச்சுனாலே அந்த புத்தி வந்துடுது. நான் சென்னை மதுரையில் ஒரு சைக்கிள் கம்பெனி, அந்த பழைய காலத்தில் இப்போ அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அதே பஸ் ஸ்டாண்டு, ஒரே பஸ் ஸ்டாண்டு தான். அதுக்கு கூட ஒரு சைக்கிள் கடை இருக்கும், வாடகை சைக்கிள், பாக்ஷா சைக்கிள் கம்பெனின்னு பேர். நான் ஒரு சரஸ்வதி பூஜை அன்றைக்கி மதுரைக்கு வந்தேன். வந்திருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தோடனே அந்த கடையில் பூரா சைக்கிள் ஈக்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அந்த மசூதி படத்துக்கு பூவெல்லாம் போட்டு சந்தனம்லாம் தொட்டு வச்சு எல்லாத்துக்கும் தகன் தொட்டு வச்சுக்கிட்டு இருந்தார். நீங்கள் என்ன முஸ்லீமில் இதெல்லாம் கும்பிடுவீங்களா அப்படின்னு. அது வேறண்ணே, இது வேறண்ணே அப்படிங்கிறாரு. அது வேறு. அப்போ எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த ஆயுதங்களையும் கடவுளாக நினைக்கிறோம், சைக்கிள் நம்ம பயன்படுத்துகிற பொருள்களையும் ஆயுதங்களாக. இப்படி விஸ்வரூப பக்திக்கு மாற வேண்டும். இதுக்காக நம்ம வழிபாட்டு முறைகள்லாம் அப்படி வச்சுருக்காங்க. ஒரு உருவத்தில் பார்க்குற பக்தியை விஸ்வரூபமாக பார்க்குறாங்க. இது 2வது வரக்கூடிய ஸ்டேஜ். இந்த விஸ்வரூப பக்தியை 10வது அத்தியாயம், அடுத்த அத்தியாயம், அதுக்கு அடுத்த அத்தியாயம், 2 அத்தியாயத்தில் விரிவாக விளக்குறார். விபூதி யோகம், விஸ்வரூப யோகம் சொல்லி 2 அத்தியாயம் எல்லாவற்றையும் கடவுளாக பார்ப்பதற்குன்னு 2 அத்தியாயத்தை வச்சிட்டார். இப்போ அடுத்து வரக்கூடிய 2 அத்தியாயம் அதுதான். விபூதி யோகமும் பக்தி விஸ்வரூப யோகமும். எல்லாமே நான்கிறார். அனைத்து உறவுகளும் நானே, 3 வேதங்களும் நானேங்கிறார். ஏன்னா அதர்வண வேதத்தை சொல்லலை, அதில் இதில் இருக்க மந்திரங்கள்னு அதில் இருக்கான். ரிக்கி யஜுர் வேதத்தில் 3 வேதங்களும் நானே அப்படிங்கிறார். சூரியன் வடிவில் வெப்பத்தை தருவதும் நானே, மழை பெய்வதும் நானே, மழை பெய்யாமல் தடுப்பதும் நானேன்ட்டார். நல்லதும் நானே, கெட்டதும் நானேங்கிறார். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழைங்கிறார் வள்ளுவர். மழை என்ன பண்ணுதான், பெஞ்சே வாழ வைக்குதான், பெய்யாமல் கெடுக்கவும் செய்யுதான் அந்த மழையே அது மாதிரி மழையும் நானே, மழையை பெய்யாமல் வச்சிருக்கிறதும் நானே அப்படிங்கிறார். ஓங்காரமும் நானேங்கிறார். ஓங்காரத்தில் ஓம்ங்கிற தத்துவத்தில் உருவக்கடவுள் இருக்குது, அருவக்கடவுள் இருக்குது, 2மே வரும். பிறகு ஒரு இடத்துல சொல்கிறார் மரணமும் நானே அப்படிங்கிறார். ஏன் மரணமும் நானேன்னு சொல்கிறாருன்னா, அப்போதான் நம்மளுக்கு மரண பயம் வராது. மரண பயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு இறப்பும் நானேன்னு சொல்லிட்டார் பகவான். மரணமும் நானே அப்படிங்கிறார். அதாவது ஒரு ராஜா வேட்டை போயிருந்தாராம் காட்டில். நம்மளுக்கெல்லாம் மரண பயம் எப்போனாலும் உள்ளே ஊறி போயிருக்கு. ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்கும்போது போய் கொஞ்சம் தூரத்தில் பாதத்தை மாறிட்டார். மாறி போனால் எங்கிட்ட உள்ளே போயிட்டார். இவங்க காணாமல் தேடுறாங்க. இவர் ஒரு பக்கம் போயிட்டார், அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்சு பார்க்குறாரு. பசி, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கிடைக்கல. கடைசியில் போனால் அந்த காட்டுக்குள்ளே ஒரு குடிசை இருந்திருக்கு. அந்த குடிசையை சுற்றி அசுத்தமாக அவர் இருந்திருக்கு. அங்கே ஒரு முடவை இருந்திருக்கான், ஒரு கால் ஊனமுற்ற ஒரு முடவை. அவன்கிட்ட போய், அப்பா எனக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிறதுக்கு எதாவது இடம் கொடுப்பாங்கிறார். அவன் பார்க்குறான், நான் ஒரு ஆள் தான் இருப்பேன், இங்கே இடம் சின்ன இடம் எப்படி, சரி பரவாயில்ல ஒரு நாளைக்கு தங்கிக்கங்கன்றார். பசியாக இருக்குது எதாவது கொடுப்பாங்கிறார். அவன் ஏதோ கஞ்சி ஏதோ ஒன்று வச்சுருக்க கொடுக்குறான் பழசை. அப்பா அமிர்தமாக இருக்குப்பா, இப்படி ஒரு சாப்பாடு நான் அந்த உலகத்தில் சாப்பிட்டதே இல்லை, நான் எவ்வளவோ சாப்பிட்றேன், இப்படி ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்டதுன்னு சொல்லி அப்படியே ரொம்ப ரசித்து குடிக்கிறார். குடிச்சிட்டு உள்ளே உட்காந்து படுத்து தூங்குனா தூக்கம் அப்படி வருது. நல்லா பக்கத்தில் நாற்று அடித்து கிடக்கு. ஏன்னா முடவுனால அங்கங்கே அஷ்டத்தை பண்ணி வச்சுருக்கான். தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கிறாரு. அவங்க தேடி அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லைப்பா நான் அரண்மனைக்கே வரல, நேற்று ஒரு சாப்பாடு கொடுத்தான் அருமையான, அப்படி நான் அரண்மனையிலே சாப்பிட்டது இல்லை, நேற்று மாதிரி தூங்கினதே இல்லை, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னாராம். அவங்க வர மாட்டேன்னு வம்பு பண்ணியிருக்காரு. இங்கே ராஜா வாங்கன்னு ரொம்ப இழுத்துட்டு போனாங்களாம். இது என்ன அர்த்தம்னா, இவர் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்ததுனால அந்த சாப்பாடு பயங்கர டேஸ்ட்டாக இருந்திருக்கு. அலைஞ்சதுனால தூக்கம் வந்துருச்சு. அதனால் தூங்கிட்டு அந்த சுகத்தில், அந்த அல்ப அரண்மனையில் இதை விட பல சுகத்தை அனுபவிச்சிருக்காரு, இந்த அல்ப சுகத்தில் மூழ்கி போயிட்டார். அது மாதிரி பகவான் இந்த உடம்புல கொஞ்சம் அனுபவி நம்மளை அனுப்பிச்சி வச்சுருக்காராம் கொஞ்ச நாள். இதில் கிடைக்கிற அல்ப சுகத்தை பார்த்துக்கிட்டு இதை விட்டு போக மாட்டேன்னு இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோமா நம்மளாம். மரணம் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. இது மலம் சோறும் 9 வாயிற் குடில் மாதிரி அங்கே அஷ்டமாக இருக்குது.
அந்த வீட்டில் நம்ம ராஜா மாதிரி, ஆத்மா ராஜா மாதிரிங்கிற. இது போய் இன்னைக்கு டெம்பரவரியாக ஒரு நாளைக்கு தங்க அந்த குடிசை இடம் கிடச்ச மாதிரி இந்த உடம்பு கிடச்சிருக்கான். இதை விட மாட்டேன்னு அந்த சேவகர்களும் கூப்பிடும்போது வரமாட்டேன்னு உட்காந்தாரு, நம்ம போக மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோமா. மரணம் வரும்போது ஐ ஆம் ரெடின்னு சொல்ல முடியுமா? ஞானி சொல்லுவான். பாரதியார் சொல்கிறார், வாடா ஏமா உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன்கிறார். ஐ ஆம் ரெடி, எப்போ கூப்பிட்றேன் இந்த நிமிஷமாக ஐ ஆம் ஓகேன்னு சொல்லணும். அதனால் மரணமும் நானே அப்படிங்கிற வார்த்தையை இங்கே சொல்கிறார். ஒரு வயசான பாட்டியம்மா ஏதோ வீட்டில் வேலை செஞ்சுட்டு விறகெல்லாம் பிறக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போமா. தினம் ஒரு இடத்துல இறக்கி வச்சு மரத்துக்களை இலைப்பாரும் போது, யமனே உனக்கு கருணையே இல்லையா, நான் இன்னும் இந்த வயசில் பாடுத்து இதே சீக்கிரம் கூப்பிட்டு போவேன், சீக்கிரம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் நேரம் வந்துட்டார். பாட்டி ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இன்றைக்கி கொஞ்சம் கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்கேன், வான்னு. ஐயோ இப்போ வேணாம் இன்னும் கொஞ்சம் என் பேரனுக்கு கொஞ்சம் கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்கு. சும்மா சொல்கிறது, மனசில் போக மனசு இல்லை. அதனால் மரணம் பகவான்னா பகவான்கிட்ட தானே போகிறோம். மரணமும் நானேங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். இன்னொரு சாமி இதில் இருந்தார், திருநெல்வேலியில் சங்கரானந்த சாமின்னு ஒரு சாமி. அவர் இந்த உடலை பற்றி பயப்பட மாட்டார். ஒரு ஆற்றுல தவி ஒருத்தனை காப்பாற்றினார். அவர் சன்னியாசி. போலீஸ் தவ மாட்டேது, கயிறை கட்டு உள்ள சாமி போய் இறந்து போயிருக்கேன், இந்த உடம்பு போச்சுன்னா புது உடம்பு கிடைக்கும்ப்பா அப்படிங்கிறார். இந்த உடம்பு போச்சுன்னா புது உடம்பு, பழைய உடம்பு போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிறாரு. இது எப்படி சிந்தனை? இது பழைய உடம்புப்பா, பழைய சட்டை புது சட்டை போட ஆசைப்படுவோமா பட மாட்டோமா, இது போனால் போயிட்டு போகுது, புது உடம்பு எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தவிட்டார். அது எப்படி சிந்தனை பாருங்கள். இது மாதிரி இந்த மரணமும் நானேன்னு சொல்வதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மரண பயம் போக வேண்டும்ங்கிறார். இதெல்லாம் விபூதி யோகத்தில் வரப்போது, விஸ்வரூப தரிசனத்தில் வரப்போது. சுருக்கமாக இங்கே விஸ்வரூபத்தை சொல்கிறார். பிறகு இதெல்லாம் பண்ணணும்னா ஞான யோக பக்தி வர வேண்டும். ஞான யோக பக்தினே இது. ஞான யோக பக்தினா கோயில் போய் கும்பிட்றதில்ல, தத்துவத்தை கேட்குறது. இந்த ஞான யோக பக்தி, இந்த அந்தர்யோகம் பண்ணுறது, பூஜை, நம்ம வழி இது கிளாஸ் எல்லாம் கேட்குறேன் பார்த்தீங்களா, நான் யார், கடவுள் யார், இந்த உலகம் என்ன, இதுக்குள்ள சம்பந்தம் என்னங்கிறத விசாரம் பண்ணுவது ஞான யோக பக்தி. இந்த பக்தி தான் முழுமையான விடுதலையை கொடுக்கும். எது? ஞான யோக பக்தி. நாரதர் இந்த தட்சிணாமூர்த்திக்கிட்ட 4 சிஷ்யர்கள் இருப்பாங்க. அதில் ஜனத்குமார்னு ஒருத்தர். அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே தெரியுது, இருந்தாலும் எனக்கு துக்கம் போலேன்னு கேட்பேன். எனக்கு எல்லாம் படிச்சிருக்கேன், நிறையா படிச்சிருக்கேன், துக்கம் போலேம்பார். என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பார். ஜோதிஷம் அது இதுன்னு வரிசையாக லிஸ்ட்டு போட்டு கொடுத்து சொல்வார். யார்? நாரதர். இதெல்லாம் படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன் பார். ஆத்ம வித்தை பிரம்ம வித்தையை படிச்சிருக்கியான்னு பார். அதை மட்டும் சொல்ல மாட்டார். அது படிக்கலையே அப்படிம்பார். அது படிக்கலைன்னு உனக்கு துக்கம் போகாதுங்க. எல்லாம் படிச்சிருந்தாலும் பிரம்ம வித்தையை படித்தா துக்கம் போகும்னு சொல்லி அப்புறம் பூம வித்யான்னு சொல்லி அவருக்கு சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசம் பண்ணுறார். அது வருது, இந்த உபனிஷத்தில் வருது. ஏன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சிருப்போம், நம்மளை தெரிஞ்சுக்கிறதில்ல, கடவுளை தெரிஞ்சுக்கிறதில்ல. இது ரெண்டை பற்றி உண்மை தத்துவத்தை புரிவதும் பிரம்ம வித்தை ஆத்ம வித்தை. இது தெரிஞ்சாத்தான் துயரம் போகுதுங்கிறாங்க. இந்த ஒரு கதை சொல்லுவோம். ஆற்றுல இப்போ படகுல போய்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறான். நான் அந்த சாஸ்திரம் தெரியுங்கிறான், இவன் இந்த சாஸ்திரங்கிறான், கணிதத்தில் பெரிய புலிங்கிறான், இவன் ஜோதிடத்தில் புலிங்கிறான். எல்லாம் இப்படி வாதாடிக்கிட்டே இருக்காங்க 4 பேர். என்னை விட பெரிய இல்லை, நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், இது தெரியும் அது தெரியும், 4 பேர் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் படகு ஓட்டி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு முதல்ல கேட்குறான். ஏன் கேட்குறீங்கன்னா, படகுல ஓட்ட விழுந்துச்சு, தண்ணி வந்துருச்சு, இவ்வளவு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, இப்போ நீச்சல் தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு அவன் தண்ணியில் குதிச்சு போயிடுறான். இவங்கெல்லாம் உள்ளே போயிடுறாங்க. எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஞானம் வேண்டும். அதை சொல்கிறார் ஞான யோக பக்தி. பக்தியில் என்ன சொல்கிறாரு? முதல்ல உருவ வழிபாடு, பிறகு விஸ்வரூப வழிபாடு, பிறகு தத்துவத்தை புரிவது ஒரு பக்தி. இந்த பக்தியில் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவன் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைகின்றான். சுருக்கமாக சொன்னோம்னா, இந்த மோட்ச சாதனம் பக்தி முதல் ஸ்டெப்லேருந்து கடைசி ஸ்டெப் வரைக்கும் வரணும். இதை 12ஆவது அத்தியாயத்தில் அழகாக விளக்க போகிறார் பக்தியை. அதுக்கு முன்னாடி இந்த விஸ்வரூப பக்தியை 10-11 விளக்க போகிறார். இந்த 12 வரைக்கும் பக்தி தான் வரப்போகுது. இப்போ 9ஆவது அத்தியாயம் பார்த்துருக்க, இந்த 3 அத்தியாயம் இருக்குது அதில். அப்போ முதல் பக்தி சரி. இந்த பக்தியில் 3 ஸ்டேஜ் சொன்னேன். ஒன்று உருவ வழிபாடு,
பிறகு எல்லாத்தையும் கடவுளாக வழிபடுறது, பிறகு கடவுளை தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. இது ஒரு ஸ்டேஜ். கர்மயோகமும் பக்திங்கிறார். நாம் செயல்படுறோம் பார்த்திங்களா கர்மயோகத்தை பற்றி. கர்மயோகமும் பக்தி. இறை வழிபாட்டுடன் நம்மளது கடமையை செய்வது முதல் பக்தி. பிறகு கடவுள் உருவத்தை வழிபடுறது, பிறகு எல்லாவற்றையும் விஸ்வரூபம் வழிபடுறது ரெண்டாவது பக்தி. மூணாவது பக்தி தான் ஞான யோக பக்தி. நாம் தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடியது எல்லாமே பக்தி தான். உலகம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் உலகத்திடம் இல்லை. பிறகு என்னிடம் உலகமும் இல்லை. கடவுள் நம்ம கடவுளை நினச்சி சொல்லணும். பகவான் சொன்னார்ல, இப்போ தங்கம் கதை சொன்னோம்ல உதாரணம், அது மாதிரி உலகம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் உலகத்திடம் இல்லை, என்னிடம் உலகமும் இல்லை. இப்போ கடவுளை நானாக ஆக்கிறேன். நீங்கள் நான் இல்லாட்டி நேற்று ஒரு சொன்ன ஞாபகம் இருக்கா? நான்கிற உணர்வு இல்லாட்டி உலகமே கிடையாது. அந்த உணர்வுல தான் உலகமே இருக்குது. உணர்வுங்கிற ஒரு தத்துவம் இல்லைன்னா இந்த உலகம் இருக்கிறது யார் சொல்கிறது? உணர்வில் தான் உலகமே இருக்கிறது. இப்படி சாதனைகளை படிப்படியாக செஞ்சோம் சொன்னால் கடைசியாக ஞான யோக சாதனைக்கு மற்ற சாதனையெல்லாம் மற்ற பக்தியெல்லாம் டெம்பரவரியாக துக்கத்தை போய்கிட்டே வரும். ஞான யோக சாதனைக்கு தத்துவத்தை புரிஞ்ச பிறகு பெர்மனண்ட்டாக முழுமையாக துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். சனத்குமார்ட்ட நாரதர் சொன்னது மாதிரி பூம வித்யா, பிரம்ம வித்யா, ஆத்ம வித்தியை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா துயரம் போய். அவர் எல்லாம் தெரியுது, துயரம் போலேன்னு சொல்கிறாரு. நாரதரே சொல்கிறார், இவ்வளவு படிச்சிருக்கேன் துக்கம் போலேங்கிறார். இதை படிச்சிருக்கேன்னு கேட்குறாரு. படிக்கல. அப்போ நான் சொல்கிறேன் கேட்ட பிறகு துக்கம் போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். பகவான் கீதையில் சொல்ல போகிறார் அர்ஜுனன், என் துயரம் நீங்கியது. அவர் முதல்ல சொன்னார் ஞானத்தினாலே துயரமும்னு ஆரம்பிப்பார். கடைசியில் சொன்ன பிறகு அனைத்து துயரமும் நீங்கி விட்டதுமா அர்ஜுனன் சொல்லுவான் கடைசியாக 18வது அத்தியாயம் சொல்ல போகிறாப்புல. அதனால் இதையெல்லாம் செய்பவன் இந்த கங்கையில் கம்பி கூண்டுக்குள்ளே சங்கிலியை பிடிச்சிட்டு குளிக்கிறது மாதிரி, எவ்வளோ பேர் வெள்ளப்பெருக்கு போனாலும் கம்பி கூண்டு போட்டாச்சு, உள்ளே நின்று அடிச்சிட்டு போகுமா? அடிச்சிட்டு போவார், கம்பியை பிடிச்சிக்கலாம். அப்படி இந்த பக்தியில் பாதுகாப்பாக நாம் குளிக்கலாம் அப்படிங்கிறார். இந்த நம்ம பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் படிப்போம், இதில் தியான ஸ்லோகத்தில். என்ன ஸ்லோகம்னா, பீஷ்ம துரோண தடா ஜயத்ரத ஜலான்னு சொல்லி இந்த 6வது ஸ்லோகம் இருக்குது. பீஷ்ம துரோண தடா ஜயத்ரத ஜலா காந்தார நீலோத்பலா. படிக்கிறோமா இல்லைங்களா? அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா, பீஷ்மரும் துரோணரும் இந்த ஆற்றினுடைய 2 கரைகளாம். இங்கிட்டு பீஷ்மர் இருக்கார், அங்கிட்டு துரோணர் இருக்கார். ஜெயத்ரதன் நீர், சகுனி நம்மளது காலெல்லாம் பிடிச்சி இழுக்கிற கொடி, நீலோத்பல கொடியாம். சல்யம் சுறா மீனா. கிருபர் பிரவாகம், அந்த ஆற்றுல நம்மளால் சுருட்டிட்டு போகக்கூடிய பிரவாகம் கிருபர். கர்ணன் கொந்தளிச்சிட்டு போகிற அலையாம். அஸ்வத்தாமன் விகரன் திமிங்கலமா. துரியோதன் பெரிய நீர் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ரண நதிங்கிறார். இந்த நதியை எப்படி கடக்க முடியும்? இங்கே ஒரு பெரிய ஆள் உட்காந்துருக்கார் பீஷ்மர், இவர் முதல்ல கொன்றுவார். இவரை விட்டு உள்ளே போனால் இத்தனை பேர், அங்கிட்டு போனால் துரோணாச்சாரியார் இருக்கார், அவர் நம்மளை கொன்றுவார். இது எப்படி இந்த கதையை கடந்து போகிறதுன்னா, ஈஸியாக கடந்துட்டாங்களாம் பாண்டவர்கள். எப்படி கடந்தனா, கிருஷ்ணரை படகோட்டியாக வைத்து கடந்து விட்டார்கள்ங்கிறார். இவ்வளவு சுறாமீன் இருக்கட்டும், திமிங்கலம் இருக்கட்டும், நீர்ச்சூழல் இருக்கட்டும், என்ன அந்த நம்ம தியானத்தில் டெய்லி படிக்கிறோம். இப்படிப்பட்ட கரையை பகவான் கிருஷ்ணரை படகோட்டியாக கொண்டு பாண்டவர்கள் கடந்து விட்டார்கள் அப்படிங்கிறார். அது மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பகவானை இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னால் நாம் எல்லா துயரத்திலிருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறது பக்தியை சொல்கிறார். பக்தி இல்லை என்றால் துயரம்தான், மேலோட்டமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பக்தியும் நல்லபடியாக பக்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் கர்மயோக பக்தி, பிறகு உபாசனா யோக பக்தி, ஞான யோக பக்தியில் எல்லாத்தையும் நாம் கடந்து விட முடியும். பிறகு அந்த பக்தியை 2ஆக பிரிக்கிறார். பக்திக்கு வந்தால் கூட 2 பக்தி இருக்குது. ஒன்று சகாம பக்தி, இன்னொன்று நிஷ்காம பக்தி. சகாம பக்தி நிஷ்காம பக்தின்னு சொன்னால் முதல்ல அந்த சகாம பக்தியை சுருக்கமாக பார்க்கலாம், பிறகு நிஷ்காம பக்தியை பார்ப்போம். அதை விரிவாக பார்க்கணும். அதாவது இந்த உலக சுகத்திற்காகவும் சொர்க்கலோக சுகத்திற்காகவும்
பக்தி செலுத்துவது சகாம பக்தி. எனக்கு உலகத்தில் அது வேணும், இது வேணும், அந்த சுகம் வேணும், இந்த சுகம் வேணும், தர்மமான சுகங்களை கடவுள்கிட்ட வழிபட்டு அந்த சுகங்களை வேண்டி பிரார்த்தனை செய்தாலோ, அதுக்காக ஹோமம் செஞ்சாலோ, பூஜை பண்ணாலோ, அல்லது எனக்கு இந்த பிறவி போன பிறகு சொர்க்கலோகத்துக்கு நான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பூஜை பண்ணாலும் அதுக்கு பேர் பயன் கருதிய பக்தின்னு பேர். சகாம பக்தின்னு என்ன இருக்க பக்தி? பயன் கருதிய பக்தி. இந்த உலக பலன்களையும் சொர்க்கலோக பலன்களையும் வேண்டி அந்த பலனுக்காக வழிபடுவது பலன் கருதிய பக்தி அல்லது சகாம பக்தின்னு பேர். இன்னொரு பக்தி கடவுளுக்காக செலுத்துவது. கடவுளின் சொரூபத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பக்தி செலுத்துவது, கடவுளை அடைவதற்காக பக்தி செய்வது. இது மோட்சத்திற்காக செலுத்தக்கூடிய பக்தி. இது நிஷ்காம பக்தி, பலனை எதிர்பார்க்காத பக்தி. இங்கே ஒரு பொய் மாதிரி தெரியும், இதுதானே பெரிய பலன். அதை எப்படி பலனை எதிர்பார்க்காத பக்தின்னு சொல்ல முடியும்? உலக சுகமும் சொர்க்கலோக பலனை எதிர்பார்க்கிற பக்தியா? கடவுளை வேண்டி செலுத்துகிற பக்தி பலனை எதிர்பார்க்காத பக்தியா? உண்மையிலே எது பெரிய பலன்? கடவுளை வேண்டுவதான பெரிய பலன். இவன் தான் உண்மையிலே பெரிய பலன். அழியாத பொருளை வேண்டுவது நிஷ்காம பக்தி, அழியும் பொருளை வேண்டுவது சகாம பக்தி. சகாம பக்தினா பயன் கருதிய பக்தி, நிஷ்காம பக்தினா பயன் கருதாத பக்தி, உயர்ந்த பொருளை நாடுவது. சொர்க்கலோகம் உயர்ந்தது தானே, அதுக்கு போகிறது நல்லது தானே, திரும்பி வந்ததே ஆகணும். நீ சொர்க்கத்துக்காக என்ன பூஜை பண்ணி பலன் அடைஞ்சாலும் கூட புண்ணியம் தீர்ந்துருச்சுன்னா டபார்னு கீழே தள்ளி விட்டுருவாங்களாம். இங்கேயாவது மரணம் எப்போ வரும்னு தெரியுங்கிறாங்க. அங்கே நல்லா அனுபவிச்சுக்கிட்டே இருப்பானா. இன்றைக்கோட இந்த செகண்டில் தீர்ந்து போச்சுன்னா டக்குன்னு அவனோட அப்படியே முடிஞ்சிருந்தான். அது பிறகு என்ன பிறவின்னு அவனுக்கும் தெரியாது, அது பகவானுக்கும் தெரியும். அவருக்கு திருப்பி என்ன பண்ணி எந்த பிறவி எந்த உடம்புக்குள்ளே புழு உடம்போட திருப்பி ஊற்றலாம், மனுஷ பிறவினோட சொல்ல முடியாதுங்கிறாங்க. அதனால தான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோலாம் சொல்கிறாங்க. அதனால் அது சொர்க்கலோகமும் கூட டெம்பரவரி தான், அங்கே திரும்பி வந்துதான் ஆகணும். ஆனால் மோட்சம் என்பது பயன்கருதாத பக்தி செலுத்தி மோட்சத்தை அடைபவன் திரும்புவதில்லை, மீண்டும் பிறப்புவதில்லை. அது உயர்ந்த பக்தி அப்படிங்கிறார். இந்த சொர்க்கலோகத்தை பற்றியெல்லாம் நிறைய வர்ணனை பண்ணும் வேதம். இப்படியெல்லாம் யாகம் பண்ணி அங்கே போனால் அப்படிப்பட்ட சுகம். நரகத்தையும் வர்ணனை பண்ணும், போகக்கூடாதுன்னு, நரகத்துக்கு நீ போயிடாதேன்னு சொல்லி எப்படியெல்லாம் எண்ணெய் சட்டியில் போட்டு வாட்டுவாங்க அப்படிலாம் போட்டு நிறைய சொல்லும். அதை பார்த்துட்டு தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக. பிறகு இப்படிலாம் புண்ணியம் பண்ணால் உனக்கு சொர்க்கம் போகணும் நல்லா புகழ்ந்து சொல்லும். அதை பற்றி நிறையா புண்ணியம் பண்ணி யாகமெல்லாம் பண்ணி சொர்க்கத்துக்கு போன ஆசையெல்லாம் வரும். ஆனால் அதுவும் அனித்தியம்ன்றோம் சொல்லி வரணும்னே. மீண்டும் புண்ணியம் தீர்ந்தவுடன் இங்கு வந்துதான் ஆக வேண்டும். புண்ணியம் தீர்கிற வரைக்கும் அங்கே இருக்கலாம், அதுக்கு பிறகு மீண்டும் பிறப்பு. சொர்க்கத்தில் எப்பொழுதுமே இருக்க முடியாது. டூரிஸ்ட்டு விசா வாங்கினா கரெக்டாக விசா முடிஞ்சான்னு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவான். அது மாதிரி அந்த டூரிஸ்ட் விசா மாதிரி இவ்வளோ நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது, புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படி கடவுளை நினைத்து கடவுளுக்காக வழிபடுவது உயர்ந்த பக்தி, நிஷ்காம பக்தி. சில பேர் தேவதைகளை வழிபடுவாங்க. கடவுள் தப்பு இல்லை, அதை எல்லாம் ஈஸ்வரன் நினச்சி வழிபடலாம். ஆனால் தேவதைகளும் ஒரு ஜீவன் தான், ஞாபகம் வச்சுக்கணும். தேவதைகளும் ஒரு ஜீவன் தான். இப்போ இந்திரன் சந்திரன் எல்லாமே யாருன்னா அவங்களும் ஒரு ஜீவாத்மா தான். ஜீவாத்மா ஒரு பதவி அடைஞ்சிருக்கு. யமதர்மராஜா சொல்கிறார் கடோபனிஷத்தில், இவன்கிட்ட நசிகேதன்கிட்ட சொல்வார் யமதர்மராஜா, நான் எத்தனையோ ஜென்மங்களில் செஞ்ச புண்ணிய பலத்தினால இந்த பதவியை அடைஞ்சேங்கிறார். அவரும் மனுஷனாக பிறந்து அதே மாதிரி எத்தனையோ யமதர்மராஜா போயாச்சு. இப்போ இவர் வந்திருக்கிறார். யமதர்மராஜா மட்டும் தத்துவத்தை புரிஞ்சு இருப்பார். ஏன்னா அவருக்கு தத்துவம் இல்லைனா அந்த பதவி வகிக்க முடியாது. மரணத்தை பற்றிய ரகசியம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இந்திரனு கூட தெரியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள உபதேசம் கேட்டு போகிறாங்க. ஆனால் யமதர்மராஜா மட்டும் நசிகேதனுக்கு மரணத்தை பற்றி உபதேசம் பண்ணுறார் அவர். ஏன்னா அவர் மரண தேவதையாக இருக்கிறதுனால. எல்லா தேவர்களும் ஜீவர்களாக இருந்து அந்த பதவியை அடைந்தவர்கள் தேங்கிறாங்க. பிறகு அவங்களும் திருப்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீ வழிபடலாம். ஆனால் உண்மையிலேயே எதை வழிபட்டாலும் எல்லாம் ஈஸ்வருடைய சுரூபந்தான். ஒரு தேவதையை வழிபட்டு ஒரு பலனை கொடுக்குறாருன்னா அவர் எங்கேருந்து கொடுப்பார்னா அங்கேருந்தே கொடுப்பார். அந்த மெயின் கடவுளுங்கிறது சிஎம் மாதிரி, இதெல்லாம் மந்திரிகள் மாதிரி. எல்லா பவர் அவருக்கு. அவர் பவரை கொஞ்சம் பிரித்து
கொடுத்தது மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கேனோபனிஷத்தில் அக்னி தேவனுக்கு கூட அகங்காரம் வந்துடுமா. பகவான் சோதிப்பாரான், என்ன நீ பெரிய எல்லாத்தையும் எரிக்கிறீங்களே, இந்த துரும்பு எரியுமா, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன புல்லை எரிக்க சொல்லுவாரான், அவனால் எரிக்க முடியாமல் போயிடும். பகவான் எல்லாமே அப்படிங்கிறதுனால அந்த பகவானை நீ வழிபட வேண்டும் அப்படிங்கிறார். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூதங்கள்லாம் வழிபடுவாங்க, பிரேதங்களை வழிபடுவாங்க, பேய்களை வழிபடுறதெல்லாம் இருக்குது. அவங்க முகத்தை பாருங்கள், அதில் மாந்திரியம்லாம் பண்ணுவாங்க, அவங்க முகமே பேய் மாதிரி ஆயிடும். பேயை விரட்டுற முகத்தை பாருங்கள், பேய் மாதிரி ஆயிடும். அப்படியே உருவமே மாறி போயிடும். ஆனால் அவங்க அதவே அடைகிறார்கள் சொல்கிறார். நீங்கள் கடவுளை வழிபட்டு கடவுளை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பிறகு எதா இருந்தாலும் ஒரு தவம் வேண்டும், எந்த செயல் செய்தாலும் தவ வாழ்க்கை வாழ வேண்டும். சம்பாதிக்கிறோம்னா கூட தவம் பண்ணணும், பணம் சம்பாதிக்கிறது கூட தியாகம் பண்ணணும். சினிமா பார்க்காம டிவி பார்க்காம பிஸ்னஸில் முழுசாக கவனம் செலுத்தினா தானே முடியுது. இவர் ஜாலியாக ஊர் ஊராக சுற்றிக்கிட்டால் தொழிலை கவனிக்க முடியுமா? நிறைய பேர் பாருங்கள், தொழில் ஆரம்பிச்சிருவார், ஆனால் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பார். வேறு எப்படி தொழில் நடத்த முடியும்? எல்லாத்துக்குமே அந்த சுகத்திலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு அந்த சுகத்தை படிக்கிற பையன் கூட டிவி பார்த்துட்டு கிரிக்கெட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் பரீட்சையில் எப்படி பாஸ் பண்ணுவான்? அங்கேயும் பார்க்காம இருக்கிற ஒரு தவம் வேணும். எல்லாத்துக்குமே தவ வாழ்க்கை வேண்டும். அப்படி வழிபடுவதாக இருந்தாலும் சரி, பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்படி நிஷ்காம பக்தி செய்பவர்கள் கடவுளே கதி என்று வழிபடுபவர்கள், ஆண்டவனே குறிக்கோள் என்று வழிபடுபவர்கள். அதாவது பகவான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ என்னையே குறிக்கோளாக கொண்டு என்னையே அடைய வேண்டும் என்று என்னை வழிபட்டால் உனக்கு மற்றதை நான் கொடுத்துருவேங்கிறார். மற்றதை நான் கொடுத்துறேங்கிறார். பகவானும் கிடைக்கும், உலக பொருள்களும் கிடைக்கும். உலகப் பொருள்களுக்காக வழிபட்டால் உலகப் பொருள்கள் மட்டும் கிடைக்கும், பகவான் கிடைக்க மாட்டாருங்கிறார். உன்னுடைய யோக க்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கின்றேங்கிறார். அதாவது நித்தியமான பகவானை கேட்டால் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்வதற்கு தேவையான அனித்தியமானதையும் அவரே கொடுத்துருவாராம். புரியுதா? தங்கம் வாங்கினா வெள்ளி இலவசம் சொல்கிறோம்ல, அது மாதிரி சைடு எஃபெக்ட் அவர் என்ன பண்ணுவார், அவரை கேட்டால் அவரை கொடுக்குறதோட இதையும் வச்சுக்கப்பான்னு கொடுத்துருவாராம். அடிப்படை தேவைகளுக்கு குறை வராது. விவேகானந்தரே போய் கேட்குறாரு ராமகிருஷ்ணர்கிட்ட, நான் கடவுளத்தையும் கேட்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு உலகத்தில் குடும்பம் வாழ்கிறதுக்கு வேணுமேங்கிறாரு. கடவுள்கிட்ட கேட்க போகிறாருன்னா அவர் கேட்க முடியறதில்லை. பகவான் சொல்வார் பிறகு ராமகிருஷ்ணர், நீ உன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு உன் குடும்பம் கஷ்டப்படாதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார் அவர். அது மாதிரி நாம் பகவானை நாடிட்டோம்னு சொன்னால் அதற்கு உண்டான வழியையும், நாம் வாழ்வதற்கு உண்டான வழியையும் அவரே கொடுத்து விடுவார். அதாவது கடவுளுக்குன்னு அர்ப்பணிச்சிட்டோம்னு சொன்னால் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாருங்க. இந்த தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு சிற்பி தன்னுடைய அந்த தொழிலில் அர்ப்பணம் பண்ணி பகவானுக்காக பண்ணும்போது ராஜாவே என்ன பண்ணுற, ரெச்சியில் வாங்குறாரா இல்லையா? ஏன்னா அவர் தன்னை ஃபுல்லாக அர்ப்பணித்து அதை செய்யும்போது, பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது அவரே சேவகனாக மாறுகிறார். இந்த யாத்திரை போகிறவங்க இப்போ சொல்லியிருக்கேன், சில பேர் யாத்திரை கிளம்புவாங்க பகவானை நம்பி. திருநாவுக்கு ஒரு பிரம்மச்சாரி இருந்தார் தேனியில், கன்னியாகுமரிலேருந்து ரிஷிகேஷ் வரைக்கும் நடந்து போகிறோம்ட்டு கிளம்புனார். முன்னாடி இருந்தார், அவர் பேர் திருநாவுக்கரசன், ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். என்னன்னா கையில் காசு எடுத்துக்கிறது இல்லை, காசு கொடுத்தா வாங்கிறது இல்லை, யார் கொடுத்தாலும் ட்ரெஸ்ஸு மட்டும்தான். ரிஷிகேஷ் வரைக்கும் ஒரு இடத்துல கூட சாப்பாடு பட்னியாக இருந்தது இல்லையா. இவர் கடவுளை நம்பி யாத்திரை கிளம்பிட்டார். காசு கொடுத்தா வாங்கிறது இல்லைன்னு வரதான் வேறு, காசு கொடுத்தா வாங்க மாட்டாராம், சாப்பாடு கொடுத்தா வாங்கிக்கிறார். தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தது இல்லையா. நம்ம தேனி ஆசிரமம் இந்த இடம் வாங்கிறதுக்கு டிஎஸ்கே சுப்பிரமணிய ஐயான்னு சொல்லி கம்பத்துக்கார ஐயா தான் முதல்ல பணம் கொடுத்தார். அவர் அவர் அந்த கம்பம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அவர் அந்த பாதி இடம் அவர் கொடுத்த இடம், ஃப்ரீயாக கொடுத்தது. பெரிய கோடீஸ்வரர் எஸ்டேட்லாம் இருக்குது. என்ன பண்ணியிருந்தாரு, இங்கே ட்ரஸ்டியாக இருக்கும்போதே ஒரு 10 நாள் பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு வெளியே கிளம்பிட்டார். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. கையில் பணம் வச்சுருந்தாராம், ஒரு பேருக்கு வச்சுக்கிட்டாராம். வச்சுட்டு 10 நாள் மொட்டை அடிச்சுட்டு சோல்னா பையை போட்டு ஒயிட்டன் சும்மா சாதாரண சட்டையை போட்டு போயிருக்கார். ஒரு நாள் கூட பட்டினி இருந்தது இல்லைங்கிறார். சரி, இவரை பார்த்துட்டு நிறையா பேர் என்ன பண்ணாங்களாம், தட்டு எடுத்து கேட்பாராம், உட்காருன்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு உட்காந்து சாப்பாடு விட்டு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. 3 நேரமும்
தட்டில் கூட யாரும் சாப்பாடு போடலைங்கிறாரு. உள்ளே உட்கார வச்சு இங்கே உட்காருங்கய்யா நாங்கள் போடுறோம்னு போட்டாங்கிறார். அப்படி ஒரு நம்பிக்கையோடு கிளம்பியிருக்காரு, கிடச்சிருச்சு அது. அப்படி பகவானுக்காகன்னு போகும் பொழுது அவர் நம்மை பார்த்து கொள்கிறார் அப்படிங்கிறார். அதாவது கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த ஆழமான நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையே நம்மை பாதுகாக்கும். அது ஒரு பெரிய ட்ரஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரியவர் இன்றைக்கி மழைக்காக பிரார்த்தனை பண்ணணும், வாங்க எல்லோரும் கோயிலுக்கு போவோம்னாராம். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு எல்லாம் வாங்க வாங்க எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி மழைக்காக பிரார்த்தனை வாங்க வாங்கன்னாங்களாம். இருங்கேன்னு ஓடிச்சே வாங்கப்பா பிரார்த்தனை, கொடை எடுக்காமல் எப்படி வர்றது? இவர் கொடை எடுக்கலை, அந்த குழந்தை நான் கொடை எடுத்துகிட்டு வந்து மலைக்கு தானே பிரார்த்தனை பண்ண போகிறேன் கடவுள்கிட்ட, மழை கொடுத்துருவார்லன்னு போய் கொடை எடுத்துக்கணும். எல்லா பிள்ளைங்களும் கொடை எடுக்க ஓடிச்சுக்கலாம். இது எப்படி பெற நம்பிக்கை? அந்த பிரார்த்தனை பண்ண போகிறவருக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ போகணும். அந்த குழந்தைங்களுக்கு கடவுள்கிட்ட கேட்க போகிறோம் கொடுத்துருவாருன்னு நம்பிக்கை வந்துடுச்சு, போய் கொடை எடுத்துகிட்டு வரேன்ட்டு போச்சுக்கலாம். இதுதான் ட்ரஸ்ட்டுன்னு பேர். இந்த நம்பிக்கையோடு செய்யும்போது கிடைக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த உத்தவ கீதையில் பல குருமார்களை பற்றி சொல்வார். மலைப்பாம்பு எனக்கு ஒரு குருன்னு சொல்வார். அதை பற்றி தத்துவம் சொல்லும்போது என்னென்னா, மலைப்பாம்பு இற தேடாது, அது தேடி ஓடுற அளவுக்கு அதுக்கு இது கிடையாது, வேகமாக போகாது. அது அடுக்கு போய்கிட்டே மெதுவாக இருக்கும். பக்கத்தில் இருந்தால் பிடிச்சி முடிஞ்சிடும். பக்கத்தில் ஒரு நாளைக்கு நல்ல கொளுத்த ஆடு கிடைக்கும், ஒரு நாளைக்கு எலும்பு தோலுமாக கிடைக்கும். எது கிடைக்குதோ அதை முழுங்கிடும், கிடைச்சதை சாப்பிட்றது. இது ஒரு பண்புன்னு சொல்வார். எது கிடைக்கிதோ சாப்பிட்றது. இன்னொன்று அதில் ஒரு தத்துவம் சொன்னாங்க, உனக்கு ஆயில், இப்போ நீ சாப்பாட்டுக்காக முயற்சி பண்ணுற, எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி, உனக்கு ஆயில் 60 வருஷம் நிர்ணயம் பண்ணியாச்சு. உன் உயிர், இந்த உடம்பு 60 வருஷம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா 60 வருஷம் வரைக்கும் இந்த உடம்பை காப்பாற்றுறது யார் பொறுப்பு? நீ சாப்பிடாமல் இருந்தாலும் கடவுள் விட்டுருவாரா? இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு எனக்கா கொடுத்துருவாரா, கொடுக்க மாட்டாரா? உனக்கு இவ்வளவுதான் ஆயுள் நிர்ணயம் பண்ணியாச்சுன்னா அந்த உடம்பை பாதுகாக்கிறது வரைக்கும் யாருடையது? கட்டாயம் பாதுகாத்தே ஆகணும். ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். நீ இதுக்காக போய் ஐயோன்னு கஷ்டப்படாத. அதாவது முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, நீ இதுக்காக போயிட்டு ஐயோ நான் பிழைக்கணுமே காப்பாற்றணுமேங்கெல்லாம் நீ அதுக்காக கவலைப்படாதேங்கிறாரு. இந்த மலைப்பாம்புட்டிருந்து இந்த தத்துவத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவார் அவர். மலைப்பாம்புக்கு இத்தனை நாள் உயிரோடு இருக்கணும்னா அது வரைக்கும் சாப்பாடு கடவுள் கொடுத்துருவார், எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துருவார் அப்படிங்கிறார். அது மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம், வந்த பிறகு பகவான் பார்த்துக்கிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த நம்பிக்கையோடு நம்ம பண்ணுறோம். சில நேரங்களில் பகவான்கிட்ட நம்பிக்கை வைக்காமல் தப்பான இடத்துல கூட நாம் நம்பிக்கை வைப்போம். ஆனால் நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் தப்பான இடத்துல சரியான இடத்துக்கு கடவுளை திருப்பி விட்டுருவாருங்கிறார். சில நாள் நம்ம குருமார்கள் போவான், ஒரு குருவை தேடி போவாங்க, தப்பான குருட்ட போய் சேர்ந்துருவான். இவன் நல்லவனாக இருப்பான், இவன் நல்லவனாக இருந்து தப்பான குருட்ட போனால் கொஞ்ச நாள் அங்கேருந்து வெளியே வந்துடுவான். இவன் தப்பானவனாக இருந்தவனா போய் மாட்டிக்கிடுவான். உண்மையிலேயே உண்மையான குருவை தேடி போகிறவன்ட்ட தப்பான குருட்ட போனாலும் பகவான் என்ன பண்ணுவாரான்? நல்ல குருட்டை அனுப்பிச்சி விட்டுவாரான். அதனால் அது கடவுள் மேலே நம்பிக்கையோடு நாம் போனோம்னு சொன்னால் அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். நம்ம பெரியவங்களை நம்புகிறோம், உயர்ந்த பதவியில் இருக்கவங்களை நம்புகிறோம், அவங்கெல்லாம் துணைன்னு நம்புகிற தப்பு இல்லை. ஆனால் அதை விட பெருசு அவங்கள நம்புறது, அவங்க மூலமாக கிடைக்கிற உதவியே பகவான் நம்பினதுனால நம்மளுக்கு கிடச்சிருக்காருன்னு நினைக்கணும். அவங்க ரூபத்தில் கடவுள் நம்மளுக்கு கிடச்சிருக்காருன்னு நம்பணும். இந்த நம்பிக்கையோடு நாம் கடவுள்கிட்ட பக்தி வைக்கணும்னு சொல்கிறார். ஒரு செல்வந்தர் காவி ட்ரெஸ்ஸில் வந்தவங்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பாராம். காவி ட்ரெஸ்ஸில் யார் வந்தாலும் அவருக்கு ஹெல்ப் பணம் கொடுத்துட்டே இருப்பாராம். அவங்க ஒய்ஃப் திட்டிருக்கு, நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு உங்களை ஏமாத்துறாங்க, என்ன ஏமாற்றி காசு வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி திட்டுச்சான். தெரியும்னாராம் அவர். தெரியும். எப்படி சொல்கிறீங்கன்னா, நான் இவங்களை பூரா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் உண்மையான சாது காசு கொடுக்காமல் போயிடும், அதுக்கு தப்பான 4 பேர் சாப்பிட்டா பரவாயில்லைன்னாராம். இது எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்கள். அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்தாங்களாம். இது ஒரு ட்ரஸ்ட்டு. கோர்ட்டில் கூட ஒரு விதி இருக்குது, அதாவது தப்பு செஞ்சவன் தப்பிச்சா கூட பரவாயில்லையா, நிரபராய் தண்டிக்கப்பட்டுறக்கூடாதான். தீர்ப்பில் முக்கியமான கண்டிஷனே என்னென்னா நிரபராய் தண்டிச்சிடக்கூடாது. அது மாதிரி உண்மையிலே கஷ்டப்படுறவங்க
அவங்க இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவர் அந்த அந்த ஒரு நம்பிக்கையோடு எல்லாத்துக்குமே கொடுப்பாராங்க. அந்த துறவினாலே ஹெல்ப் பண்ணுவாராம். அப்படி ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாம் அப்போ அவருக்கு என்னென்னா அந்த சாதுக்கள் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை, உண்மையான சாதுக்கள் அவங்களுக்கு பயன்பட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால் நாம் முதல்ல பகவான் மேலே நம்பிக்கை வரணும். நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தால் தான் இந்த நம்பிக்கை வரும்னு ஒருத்தர் சொல்கிறார். நாம் நம்பிக்கை துரோகம் பண்ணினோம்னா நம்மளுக்கு நம்ம நம்புகிறவங்க நம்பிக்கைக்குரிய நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறார். அதனால் நாமளும் மற்றவர்கள் நம்பும் பொழுது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளும் பகவானை நம்பும் பொழுது அவரும் கொடுப்பார், நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களும் நம்மளுக்கு கிடைப்பார்கள். அதனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக இங்கே பக்தியில் என்னை நம்புங்கள், என்னை நம்புங்கள், நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. எம்ஜிஆர் சினிமாவில் ஒரு வசனம் பேசுவார், என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டும்பார். ஒரு வசனமே பேசுவார். அது மாதிரி பகவானை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டு. ஆகவே இந்த நிஷ்காம பக்தியில் என்னை முதலில் நம்புங்கள் அப்படிங்கிறார். பிறகு அடுத்து ஒன்று சொல்ல போகிறார். இந்த நிஷ்காம பக்தியை எப்படி செலுத்துவதுன்னு சொல்லும்போது, நாம் பயன்கருதிய பக்தி சகாம பக்தியில் கண்டிஷன் இருக்குது, இப்படித்தான் நீ பக்தி பண்ணணும்னு சொல்லி. ஆனால் நிஷ்காம பக்தியில் நீ என்ன வேணாலும் பக்தி பண்ணலாம். கண்ணப்ப நாயனார் மாமிசத்துக்கு போட்டு படைச்சார்ல, ஒருத்தர் கல்லை கொண்டு எரிஞ்சு பூஜை பண்ணுறாரு. இப்படி நிஷ்காம பக்திக்கு கண்டிஷன்னு கூட கிடையாது, நீ என்ன பண்ணாலும் பகவான் ஏற்றுக்கிறவார்னு சொல்லி அதை பற்றி விளக்குறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.